சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் வெளியே போயே ஆகணும். ஓகே. ஒன்பது மணிக்குள்ள வந்துடணும். அதெல்லாம் மேடம், அது வந்து தண்ணி கொடுங்க. ஒண்ணும் இல்ல அண்ணே. அண்ணே அண்ணே, ஐயோ அண்ணே, என்னாச்சுண்ணே? தண்ணி குடிங்க. குடிங்க, தண்ணி குடிங்கண்ணே. தண்ணி குடிங்க, மெதுவா குடிங்கண்ணே. மெதுவா குடிங்கண்ணே. என்னாச்சு தனபால்? தெரியல மேடம், ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி இருந்துச்சு. நான் நிதானிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்துட்டேன் மேடம். கேர்ள்ஸ், முதல்ல யாராவது ஒருத்தங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. போங்க, வாங்க தனபால், ஹாஸ்பிடல் போலாம். இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். ஏனே வேணான்னு சொல்றிய? ஆஸ்பத்திரி போலாம் வாங்க. பிரச்சனை உடம்புல இருந்தா தானம்மா ஆஸ்பத்திரி போறதுக்கு. உடம்புல எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. தனபால், என்ன பிரச்சனை? என் பிள்ளைங்க தான் மேடம் பிரச்சனை. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க மேடம். ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதனாலேயே என்னவோ அவங்க படிக்காம சுத்திட்டு இருந்தது கூட நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆம்பளை பசங்க தானே, பொழைச்சிக்குவானுங்கன்னு நினைச்சு இருந்துட்டேன். அவனுக்கு பொழைச்சிக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கவும் இல்லை. 2 பேருமே அவனுங்களா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானுங்க. அப்ப பேச்ச கேட்காத பசங்க எங்க உருப்பட போறானுங்க? பொண்டாட்டிக்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு வச்சுட்டானுங்க மேடம். ஒருத்தனுக்கும் சொல்லிக்கிற மாதிரி வேலையோ சம்பாத்தியமோ இல்லை. மாசத்துல 29 நாளும் நான் இங்க இருக்கிறதே அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. எனக்கு சம்பள தேதி பிறந்தா பேர குழந்தைகளை நேரா கொண்டு வந்து இங்க பாரா தாத்தா விளையாடுறான்னு சொல்லி என்கிட்ட விடுவானுங்க மேடம். எனக்கு பேர குழந்தைகளை பார்த்த உடனே அவங்க மேல இருந்த எல்லா கோபமும் எனக்கு போயிடும். நான் வாங்குற சம்பளம் முழுசையும் அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்துருவேன். போன மாசத்துல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1 மாசம் விட்டு 1 மாசம் சம்பளம் வாங்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் எனக்கே வேணும்னு 2 பேரும் வந்து என்கிட்ட சண்டை போட்டு போறானுங்க மேடம். என் நிம்மதியெல்லாம் போச்சு மேடம். பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னா இப்படிதான் மேடம் புலம்பணும், இப்படிதான் கஷ்டப்படணும். எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க போங்க மேடம், நான் வேலையை பாக்குறேன். தனபால், நீங்க இன்னைக்கு டியூட்டி பார்க்க வேணாம். நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நீங்க வேலை பார்க்க வேணாம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நாள்ல ஒண்ணும் ஆயிடாது. நாள் முழுக்க ஹாஸ்டலுக்காக வேலை பாக்குறீங்க. இப்போ உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. முதல்ல உங்க பசங்களை கூப்பிட்டு பேசுங்க. அவங்க 2 பேருக்கும் நான் வேலை பார்த்து சொல்றேன், போதுமா? உங்களுக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாத சிரமம்? இந்த ஹாஸ்டல்ல உங்க குடும்பமா நினைச்சுதானே வேலை பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மேடம்.